அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மந்த் இப்போ டிசம்பரில் போயிட்டுருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேருந்து கிடச்ச ஒரு ஃபோட்டோஸ் தான். ஸோ இந்த ஃபோட்டோஸில் இவங்க 4 பேருமே, அதாவது ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு அவங்க என்ன தான் எலியும் புனையுமா அடிச்சுக்கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாலும் ஆஃப் ஸ்க்ரீன் அவங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இந்த விதத்தை வச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாதுல்ல. விக்கா ஃபேன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த சீரியலை பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ நடந்தாலும் சரிங்க, எங்கள் விக்காவை நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டினீங்கன்னா போதும், நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிற பேர் நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த ட்ராக் வந்துட்டு இப்போ வந்து அது வந்து ஒரிஜினல் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ட்ராக் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ குமரன் வந்து ஃபாரின் போயிருக்காரு. ஸோ ஃபாரின் போயிருக்காரு அப்படிங்கும்போது அவர் திரும்பி வரும்போது கங்காவோட மனமாற்றம், ஸோ ஒரு புருஷன் நமக்காக கஷ்டப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணலாம், அப்பள பிஸ்னஸை ரன் பண்ணலாம், இங்கிட்டு வந்து யமுனாவை கலெக்டர் ஆக்கிற மாதிரி காட்டலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் விக்கா அவங்களுடைய அந்த வீட்டுக்கு இருந்திருந்தும் இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க. ஸோ வீட்டுக்கு போய் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து எதுவுமே காட்டல. அப்பப்போ இந்த ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டு கேட்குறது, குழந்தை அசைவை கேட்குறது பார்க்குறது, அப்புறம் கால் வீங்கியிருக்குன்னு சுடுதண்ணி வச்சு பாஸ் வந்து அதெல்லாம் பண்ணி விடுறது. ஸோ இதுதான் அங்கேக்கங்க நமக்கு வந்துட்டு சின்னதாக அப்படி எப்படி தூவி விடுறாங்களே தவிர அவங்களுக்குன்னு என்ன அங்கே சந்தோஷம் இருக்குது. அவங்க ஆஃபீஸ் போகலாம், இது வரைக்கும் அன்பு பார்த்துட்டு இருந்த என்னென்ன பிரச்சனைலாம் அங்கே பண்ணி வச்சுருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வீட்டுக்கு போய் அவங்க ஆஃபீஸ்க்கு போன மாதிரியான எதுவுமே வரலை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை கொண்டு போயிருந்தாங்களா அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு ஓரளவு இதாக இருக்கும். பட் இப்படி ஒரு ட்ராக் வந்திருக்கு அப்படிங்கும்போது இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா திரும்ப வந்து பசுடாடியோட என்ட்ரி தான். ஸோ அவர் வந்துட்டார் அப்படிங்கும்போது இங்கே வந்து நமக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச பாடு படத்தில் பசுபதியை அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு பையனை கடத்தி வச்சு டாக்குமெண்ட்டை தான் அவர் கொண்டு வந்துட்டார்ல, வாங்கிட்டு விட வேண்டியதானே. பத்தாததுக்கு சாரதாமா காலில் விழ வச்சு காவேரியை வச்சு அடிக்க வச்சு அப்புறம் திரும்ப பசுவை வந்துட்டு அந்த பையனை தேடி வரும்போதுமே அங்கே இங்கேன்னு காராக தேடி கதற விட்டு முட்டி எல்லாம் தேஞ்சு அந்த மாதிரி பாடாப்படுத்தியிருக்காங்க. சும்மா ஏதாவது பண்ணாலே அவர் வந்து அந்த வேலை பார்ப்பார். இவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம், அந்த பையன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது அந்த நல்லா தட்டி இப்படி எந்திரி சொல்லி கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்பா இவனுங்களை நீ சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவார். அந்த பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையோட பிரதிபலிப்பு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதாவது இந்த ஃபேமிலி வந்து செகண்ட் ஃபேமிலி தாங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒருவேளை இது வந்து செகண்ட் ஃபேமிலியாகவே இருந்து, ஏன்னா அவர் வந்து சந்தானம் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட சப்போர்ட்னால இப்போ வீடு விற்கிற விஷயத்தில் கரெக்டாக இந்த டைமில் என்ட்ரி கொடுத்து அவங்கள கதற விடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணுறாரா அப்படிங்கிறதும் தெரியல. இல்லை இவராகவே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரா அப்படின்னும் தெரியல. ஏன்னா இந்த கதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டு சகோதரிகளின் கதை அப்படின்னு தாண்டி ஒரு அப்பாவோட பாசம், அந்த அப்பா பாசத்துக்காக ஏங்கும் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு உயரத்தில் தூக்கி வச்சுருந்த அப்பாவை இப்படி வந்து டேமேஜ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ இப்போ பசுடாடி என்ட்ரி வருது அப்படிங்கும்போதே இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஸோ அவங்க எப்படி 2 பேரும் பேசிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி பசு தான் இருந்து எல்லாத்தையும் வந்து கீ கொடுக்குறாரு அப்படிங்கிறத விஜய் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீட்டில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கு. இவர் வந்துட்டு ரொம்பவும் சட்டமாக சொல்லிட்டு போயிட்டாரு, எங்கள் அம்மாவை இனிமேல் எவனாவது தொட்டு பாருங்க, நாங்கள் தான் வந்துட்டு சட்டப்படி ஒரிஜினல் ஃபேமிலி, சந்தானத்தோட மனைவி எங்கள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு திரும்ப அதே ரூமுக்கே அவங்க போயிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு சாரதாமா உட்காந்து கதறி அழுகிறாங்க, எனக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கையே இல்லாமல் போச்சுங்கிற மாதிரி, கடைசியில் நான் பொண்டாட்டியே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன பண்ண முடியும், சமாதானம் தான் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி யாருமே இன்னும் இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா திடீர்னு வந்திருக்காங்களே, யார் வந்து சொல்லி வந்தாங்க, இப்போ தான் வந்துட்டு நீங்கள் வீடு விற்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அதனால் வந்தேன்னு அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ வந்தப்பயுமே வந்து ஃபோட்டோ மட்டும்தான் காட்டினாங்க, மற்றபடி எங்ககிட்ட நாங்கள் கல்யாணம் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குன்னு அப்போவே காட்டியிருக்கலாமே, அவங்க நம்பாமல் தானே பேசுனாங்க, அப்போ கூட அந்த இடத்துல காட்டல. ஆனால் ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போதுமே இவங்க ரெடி பண்ணி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் ஒருவேளை இந்த சைடு வந்துட்டு அவங்கள வந்து சமாதானப்பட்டு மட்டும்தான் பண்ண முடியுது, அதை மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் இன்னும் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஏன்னா திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்கும் போது அவங்களால அதை யோசிக்க கூட முடியலையா என்னவோ தெரியல அந்த ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா விஜய் மட்டும்தான் இருந்து அங்கே போராடிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த சைடு பாட்டி சித்தி அவங்களோட புடுங்கல் வேற, இந்த சைடு இவங்கள சமாதானப்படுத்தணும், இன்னொரு சைடு எல்லாத்துக்கும் மேலே காவேரி ஹர்ட் ஆகிடக்கூடாது, இந்த டைமில் அவரை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்காக தான் இந்த பிரச்சனையை நான் முடிச்சு விடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம பணத்தை வேணால் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குமே அவர் வந்துட்டார். ஸோ இந்த டீலுக்குமே அவங்க ஒத்துக்கலாங்கிறதையும் தாண்டி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு அந்த சைடு அவங்க பேசிட்டு உட்காந்துருக்கும்போது விஜய் என்ன பண்ணுறாரு, கீழே வந்து இறங்கி வராரு. ஸோ வரும்போது இவங்களோட ரூமை பார்க்குறாங்க, ரூம் வந்து டோர் லாக் ஆகிருக்கு, உள்ளார அவங்க இருக்காங்க. சரி உள்ளே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சைடு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அன்பு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அன்பை பார்த்தோன்னே ஐயோ இந்த ஆள் வேறு நிற்கிறாரு, ஏதாவது ஒன்று நம்மகிட்ட கேட்டு டென்ஷன் படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போகலாமா
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அன்பு பார்த்துடுறாரு. என்ன விஜய், என்னை பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களை பார்த்துட்டு நான் எதுக்கு போகணும், கார் கீயை மறந்துட்டு வந்துட்டேன், அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது சரிப்பா, நீ இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது கார் கீயை மட்டுமா மறப்பா, இன்னும் என்னென்னத்தை மறக்க போறியோ தெரியல, தலைக்கு மேலே அங்கே பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி நீ, அதெல்லாம் மறந்துட்டு இந்த பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு நீ சுற்றிட்டு இருக்க, என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு சரி போகலான்னு சொல்லி போகும்போது இவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்கிறது கேட்குது. என்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்துட்டு ஜெனியூனாக போயிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பசுபதி மாமா அப்படின்னு சொல்லி பேச்சு வர்றது கேட்குது இவருக்கு. பசுபதி மாமான்னு சொல்லி பேசுகிறாங்களே, அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுறாரு. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணா தான். கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, என்னமோம்மா நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது நல்லபடியாக வந்துட்டு பசுபதி மாமா சொல்லலை அப்படின்னா நம்ம இந்த கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கவே முடியாது. அவர் சொன்னது கரெக்டு தாம்மா. இந்த விஜய் இருந்துட்டு சும்மா சும்மா நோண்டி நோண்டி அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியல. அவர் சொன்ன மாதிரி அவங்க அந்த சாரதாமாக்கெலாம் ஒன்று கூட தெரியல. அவங்களாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் இந்த காவேரியும் விஜயும் அப்பா பயங்கர கில்லாடிகளாக இருக்காங்கல்ல, பசுபதி மாமா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பசுபதி அண்ணனுக்கு தாண்டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அண்ணன் மட்டும் இல்லைன்னா நம்மளால் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. விஜய் இருந்து அதையும் கேட்குறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே பாட்டிலை போட்டு அப்படியே நெளிச்சிட்டு நிற்கிறாரு கையில் வச்சுருந்த பாட்டில். அந்த நேரம் பார்த்து காவேரி அந்த சைட்லேருந்து வராங்க, கங்காவும் இங்கிட்டிருந்து வராங்க. ஸோ விஜய் அந்த இடத்துல நின்றுருக்கதை பார்த்துட்டு, என்னடி விஜய் அங்கே நின்றுட்டுருக்காரு அவங்க ரூம் வாசலில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியலையே, காரணம் இல்லாமல் அவர் நிற்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாடி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னே விஜய் இங்கேருந்து சைலண்ட்டாக அப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி இவங்க சைலண்ட்டாக வரும்போது அந்த கேளு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்ஷன் பண்ணும்போது இவங்களும் கேட்குறாங்க. அப்போது சிந்து இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நாள் வந்துட்டு நான் அப்படி இங்கே வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் முந்தா நாள். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து இவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து நோண்டி நோண்டி கேட்குறாங்கம்மா, நான் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு, எப்போ அப்பா சொன்னார், உனக்கு செகண்ட் ஃபேமிலின்னு எப்படி தெரிய வந்துச்சுன்னா நோண்டி நோண்டி என்கிட்ட கேட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கிருஷ்ணா கேட்குறாரு, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கும்போது, நான் என்ன சொல்ல முடியும், அதான் அப்பா வந்துட்டு கால் உடஞ்சி அதுக்கப்புறம் வந்தப்போ தானே நமக்கு அந்த விஷயமே தெரியும், நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, இருக்கட்டும் நம்ம ஒன்றும் பொய் சொல்லலைல்ல, உண்மையை தானே சொல்லியிருக்கோம், ஆனாலும் இந்த விஷயத்தில் வந்துட்டு பசுபதி மாமாவுக்கு தான் நம்ம வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா அவர் என்ன சொல்கிறாருன்னு திரும்ப பேசுவோம், பேசி அவர்கிட்ட வந்துட்டு நேற்று பேசினது இன்னும் பேசவே இல்லை, அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் டைம் கிடைக்கல, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பேசி ஸ்பீக்கரில் போடு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போதே பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறாரு எடுத்த உடனே. ஸோ இவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்க கேட்க காவேரிக்கு அப்படியே கோவம் தாங்க முடியல. அப்படியே அவங்க கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அவங்க அப்படியே கோவத்தில் நிற்கிறாங்க. கங்கா இருந்துட்டு, பாருடி எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பசுபதி தாண்டி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே அப்படியே அவங்ககிட்டே சொல்லி சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஸோ பசுபதிக்கு ஃபோன் பண்ணோன்னே, மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள எப்படி போயிட்டுருக்காங்க நிலவரம் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா சொல்லக்கூடாது மாமா, அந்த விஜயும் சரி காவேரியும் சரி அப்படி நிற்குதுங்க, இருந்தாலும் நம்ம சும்மா விட்டுருவோமா, ஆட்டம் காட்டிட்டோம்ல, இன்றைக்கி போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, நான் 50% எனக்கு கொடுக்காம போக முடியாதுன்னு சொல்லி நான் 50% தான் கேட்டேன், ஆனால் இவங்க இருந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் வர சொன்னால் நான் சும்மா விட்டுருவேனா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அந்த ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்லாம் காட்டின உடனே சும்மா குடும்பமே கதி கலங்கி இருக்கு, அந்த சாரதாமாலாம் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கெலாம் அப்படியே கோவம் பயங்கரமாக வருது. அப்படி உள்ளே உடச்சிட்டு போய் அதுங்களை அடிச்சிடலாமான்லாம் கோவம் வருது. விஜய் கண்ட்ரோல் பண்ணி அப்படி நிற்க வச்சுட்டு இருக்காரு. அப்போ திரும்ப அவங்க பசுபதி என்ன சொல்கிறாரு, அதுதான் வேணும் எனக்கு, சும்மா கொஞ்சம் நெஞ்சதான் நான் பண்ணிட்டு இருந்தா, நீ நினைக்கிற மாதிரி சாரதா ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை, எனக்கே என்ன என் முன்னாடியே அருவா தூக்கிட்டு வந்தவ அவளெல்லாம் வந்துட்டு இந்த அளவு கதற விட்டுருக்கதே வந்து எனக்கு பத்தாது மாப்பிள்ள, இன்னும் கதற விடணும் அப்படிங்கும்போது, அதான் நீங்கள் என் கூட இருக்கீங்களா மாமா, அப்புறம் என்ன வச்சு செஞ்சிடலாம் விடுங்க அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என்னென்னு பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு, நான் கொஞ்சம் வெளியே வேலையாக இருக்கேன், நான் அப்புறமா உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் இவங்க வெளியே நின்று கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அப்படியே நான் ஓரமாக வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சரி ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்போ 3 பேருக்குமே சரியான கோவம் வருது. விஜய் போயிட்டு அப்படியே அந்த செவுத்துல எல்லாம் குத்துறாரு. அப்போ உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் அப்போவே தலையால் அடிச்சுக்கிட்டேன், அந்த பசுபதி கிட்ட போய் பிரச்சனை பண்ண வேணான்னு அன்னைக்கு நான் சொன்னப்போ என் பேச்சு எங்கடி நீங்கள் 2 பேரும் கேட்டீங்க, இதோ விஜயும் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாரு, நீ அப்படி கூலாக உட்காந்துட்டு இருந்தியடி, அது உனக்கு எப்படி தான் அந்த டென்ஷனே இல்லாமல் இருந்துச்சோ, இப்படியெல்லாம் அவன் ஏதாவது ஏடாகூடம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு தலையால் அடிச்சுக்கிட்டேன், அதுக்கு 3 பேருமே போய் அந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அவன் பையனை தூக்கி, பாத்தியா இப்போ என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கான், டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தால வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே,
அதை விட்டுட்டு அவன் கண்ணத்திலே வேற நீ பலார்னு அரைகிற, உன்னெல்லாம் நீ என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, அக்கா பின்ன என்னக்கா அவன் பண்ணதுக்கெலாம் அவனை நான் பலார்னு அரைஞ்சதோட விட்டேன், இல்லைன்னா நான் கொன்னே போட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இது தாண்டி உங்ககிட்ட பிரச்சனையே, எதுக்கு எடுத்தாலும் இப்படி எகிரிட்டு போய் நிற்கிறான், அதுவும் அவன்கிட்ட போய் நிற்கலாமா, அவன் சும்மாவே நம்மளை வந்து கதற விடுவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கான், இவ்வளோ பெரிய பிரச்சனையை 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, அவன் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விடுங்க கங்கா, நீங்கள் இதனால டென்ஷன் ஆகிக்காதீங்க, இதுக்காக அவன் டாக்குமெண்ட்டை தூக்கி வச்சுட்டானா நம்ம இப்படி பண்ணலன்னா அவன் டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி விஜய், இப்போ அவன் டாக்குமெண்ட்டை கொடுத்தான் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நமக்கு எந்த யூஸும் இல்லைங்கிற மாதிரி தானே அவன் பண்ணிட்டான், இப்போ மொத்தமே வந்துட்டு அந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தானே இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன திரும்பவும் இன்னொரு பிரச்சனை பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, அக்கா நீ ஏங்கா டென்ஷன் ஆகுற, விஜய் தான் இருக்காருல்ல பார்த்துக்குவாருக்கா அப்படிங்கும்போது திரும்ப கங்கா சொல்கிறாங்க, நீ என்னடி விஜய் பார்த்துக்குவாருன்னு நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி நீ அவர் தலையிலே போட்டுறனால தான் வீட்டில் எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, தேவையாடி இதெல்லாம் நமக்கு, அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம், வீட்டுக்கு வந்து இருந்தார்ல அமைதியாக இருந்துருக்கலாம்ல, இப்போ டாக்குமெண்ட்டை வாங்குறேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து அந்த விட்டுருக்கான் பார்த்தியா, இதோட பசுபதி சும்மா நிற்பான்னு நினைக்கிறியா, இன்னும் என்னென்னலாம் நம்மளை பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, அவன் வந்துட்டு சும்மா இப்படி அவன் மறைஞ்சு நின்று தான் அப்படி ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கான், இவங்களை விட்டுட்டு இன்னும் நேருக்கு நேர் என்கிட்ட மோதுறதுக்குலாம் அவனுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதுக்குலாம் அவனுக்கு வந்து தில்லே கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் கங்காக்கு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. ப்ளீஸ் விஜய் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அவன் பசுபதியை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், எங்கள் அப்பா அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவரே வந்துட்டு அவ்வளோ பெரிய அவன் துரோகம் பண்ணவன், இப்போ வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவன் சும்மா விடுவானா, பார்த்தா அதுக்கு இந்த ராகினி வேற இந்த வீட்டில் இல்லை, அவனுக்கு எல்லா கோவமும் மனசில் இருக்குது, அதனால தான் இப்படி வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கங்கா, ராகினி இந்த வீட்டில் வாழலைன்னா அதுக்கு நம்ம தான் காரணமா, அவளுக்கு புருஷன் கூட ஒழுங்காக இருந்து வாழ தெரியல, அதை தான் அஜய் கூட்டிகிட்டு போய் பக்கத்துலேயே தானே வச்சிருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைலாம் நமக்கு எதுக்கு, ஆனால் அவனை நினச்சேன் இன்னும் என்னென்னலாம் பண்ணுவானோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுங்க கங்கா, எனக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த டென்ஷன்லேயே வந்துட்டு இதை பற்றி யோசிக்கிறது கூட நான் மறந்துட்டேன், திடீர்னு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்களே வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனும் சொல்லலை, இது வந்து எல்லாத்தையுமே நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அப்புறம் நான் இப்போ வந்து எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் அதை நம்பிட்டு தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காருங்கிறத வந்துட்டு அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, பசுபதி அண்ணன்கிட்ட கூட 2 வாட்டி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போதைக்கு தோணுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப இந்த பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு அதை பற்றி ஸ்ட்ரைக் ஆக கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது இது பசுபதியோட வேலை தான், இல்லைனா அவன் எதுக்கு இப்போ பசுபதி கூட ஃபோனில் பேசணும், அவன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க பாருங்க, போச்சு என்னாச்சும் தெரியல, குமரன் மாமா வேற இப்போ ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்காக்கு டக்குன்னு தோணுது. உடனே இல்லை குமரன் மாமாவும் வந்துட்டு இந்த ஃபேமிலி வந்து இருக்கிறது உண்மைதாங்கிற மாதிரி சொன்னாரே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது இந்த ஃபேமிலி வந்திருக்கிறது உண்மைதானா, இல்லை இவனே ஒருவேளை கடத்தி வச்சுட்டு ஃபாரினுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போனார், திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களே கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி தான் போனார், ஒருவேளை குமரன் மாமாவே பசுபதி தான் கடத்தி வச்சிருக்கானோ, அவன் தான் ஒருவேளை சொல்ல வச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு யோசனை வர ஆரம்பிச்சிடுது. அப்படி போயிட்டு அமைதியாக தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி விஜய் இந்த சைடு யோசிச்சுட்டு இருக்கும்போது காவேரி வந்து பார்க்குறாங்க, கங்கா இங்கிட்டு சைடு ஒம்முன்னு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இவங்களா போய் பேசுகிறாங்க, என்னக்கா பசுபதியால் ரொம்ப பிரச்சனை வந்துருமோ நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லடி, எனக்கு இப்போ வேற ஒரு விஷயம் தோணுது அப்படிங்கிறாங்க. என்னக்கா எதை பற்றிக்கா யோசிச்சுட்டு இருக்க, கண்டதையும் போட்டு யோசிக்காதக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி நீ குமரன் மாமா பற்றி யோசிச்சியா அப்படிங்கிறாங்க. குமரன் மாமாக்கு என்ன, மாமா வந்து வேலைக்கு தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவே இல்லை, மாமாவே வந்துட்டு நம்ம கொடைக்கானல் இருக்கும்போது நான் அழுதுட்டு உட்காந்துருந்தேன், எனக்கு இருந்த யோசனை என்னென்னா அப்பா வந்து இப்படி ஃபாரினுக்கு போயிட்டு இன்னொரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, இத்தனைக்கும் அம்மா வந்து நல்லா தான் பார்த்துக்கிச்சு, ஆனால் குமரன் மாமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனார், நான் அவர்கிட்ட போகும்போது போயிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், வந்து வழி அனுப்பி கூட வைக்கல, ஸோ அப்படி ஒரு விரக்தியில் தான் அவர் கிளம்பி போனார், அவரும் ஏதோ அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சுடி, அதனால சரி ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன், ஆனால் மாமா வந்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாருடி, வந்திருக்க குடும்பம் வந்துட்டு எனக்கு தெரியும், அவங்க வந்து மாமாவோட செகண்ட் ஃபேமிலி தாங்கிற மாதிரி எனக்கு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருந்தாருடி அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிற, இந்த விஷயம் குமரன் மாமாவுக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி அவரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வேற ஒரு யோசனையாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா மாமா வந்து இப்படி நம்மக்கிட்ட மறைச்சிருச்சேன்னு சொல்லி கஷ்டப்படுறியா, இதனால மாமா கிட்ட எதுவும் பண்ணாதக்கா, அப்பா எதுவும் சொல்லியிருப்பாரு அப்படின்னோடனே, அவர் சத்தியம் வாங்கிட்டாரு அதனால சொல்லலாங்கிற மாதிரி தாண்டி இவர் சொன்னார், ஆனால் எனக்கு இருக்க சந்தேகமே வேற அப்படிங்கிறாங்க. அப்படி என்னக்கா உனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி
இவர் வந்துட்டு திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்களே கூப்பிடுறாங்க, அதனால நல்ல பேமெண்ட் இருக்குது, நான் போயிட்டு குழந்தை பிறந்ததுக்குள்ளார நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளம்பி போனார்ல. ஆனால் ஒருவேளை அங்கே போனதே வந்துட்டு பசுபதியோட வேலையாக இருக்குமாடி, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவரை எதுவும் கடத்தி கடத்தி வச்சிருக்க போகிறாங்கடி. ஒருவேளை இது வந்துட்டு உண்மையான குடும்பம் இல்லை அப்படின்னா மாமா என்கிட்ட சொல்லியிருக்காருன்னா மிரட்டி எதுவும் மாமாவை எதுவும் அப்படி சொல்ல வச்சிருப்பாங்களோ, மாமா நம்பர்லேருந்து தாண்டி ஆனால் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கா நீ புதுசு புதுசாக கதையெல்லாம் சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டி காவேரி எனக்கு இதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னக்கா பண்ணுறது இப்போது, இரு எதுக்கும் நான் விஜய் கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க. வேணாண்டி, ஏற்கனவே விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம கொடுத்துட்டோம், இந்த பிரச்சனைக்கே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு, இதை வேற நீ திரும்ப போய் சொன்னீங்கன்னா அவர் பிரச்சனை தான் பண்ணுவார். இது வந்து நான் வந்து ஒரு கெஸ்ஸில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பயமாக இருக்குடின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா வீடு, பயப்படாத, என்ன தான் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பசுபதி கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்க்கா, விஜய் இருக்கார், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இது தாண்டி எனக்கு பயமே, விஜய்னு விஜய் தலையில் தூக்கி போட்டு நீ உன் வாழ்க்கையை எடுத்துக்காதடி, வீட்டில் இருக்கவங்களாம் ஒன்றை இப்படிலாம் பேசுறது நேருக்கு நேராக நான் பார்க்குறேன்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அதை விடுக்கா, இந்த வீட்டில் இருக்கவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன நினச்சலாம் கவலைப்படாத, வீட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் இப்போ இந்த இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்க்கலாம்க்கா, விடுக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. ஸோ எது எப்படி ஆனாலும் பசுபதி இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வருது. ஸோ விஜய் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ட்ராக் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு போகிறது வந்து பார்க்குறதுக்கு சில பேருக்கு பிடிக்காம ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது, எனக்கு சீரியல் பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம விக்கா ஃபேன்ஸ் இருக்கோம், ஸோ எம்என் ஃபேன்ஸும் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு டிஆர்பி அப்படிங்கிறதும் முக்கியம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டிவிலையும் பாருங்கள், சீரியலை பார்க்குறத விட்டுறாதீங்க. ஸோ அது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி பார்க்குறது இந்த பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.